அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமைய போகிறது? இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம். நீங்க 12 ராசியில என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. இன்று 13/6/2026 ஸ்ரீ பராபவ வருடம் வைகாசி மாதம் 30ஆம் நாள் சனிக்கிழமை. இன்றைய நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 மணி வரை, மாலை 4:30 முதல் 5:30 மணி வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 மணி வரை, மாலை 9:30 முதல் 10:30 மணி வரை. ராகு காலம் 9லிருந்து 10:30 மணி வரை. குளிகை 6லிருந்து 7:30 மணி வரை. யமகண்டம் 1:30 முதல் 3 மணி வரை. இன்று சித்திரை மற்றும் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். இன்றைய சூரிய உதயம் 5:52 ரிஷப லக்னத்தில். இனி இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம். நீங்கள் 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. முக்கியமாக பிள்ளைகளால் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. முதல்ல குழந்தை பேர் இல்லை, அதே போல் பிள்ளைகள் இருந்தாலும் சொற்படி நடக்க மாட்டேங்கிறாங்க, பிள்ளைகளுக்கு நோய்வாய்ப்படுது அப்படின்னலாம் வருத்தப்படுறீங்களா? நல்ல ஒரு பரிகாரம் செய்யும்போது அதிலிருந்து விடுபட முடியுங்க. இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் ஒரு தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும். மேஷம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான பலன்களை அளிக்காது. முக்கியமான முடிவுகளை எடுப்பதை தவிர்க்க வேண்டியது நல்லது. அமைதியற்றதாகவும் பாதுகாப்பற்றதாகவும் உணர்வீர்கள். பிறரிடம் பேசும்போது வார்த்தைகளில் அதிக கவனம் வேண்டும். இன்று சிறந்ததை நீங்கள் பெறுவதற்கு பிரார்த்தனையில் ஈடுபடுங்கள். பணியை பொறுத்தவரை பணிகள் பரபரப்பாகவும் அதிகமாகவும் காணப்படும். குறித்த நேரத்தில் பணிகளை முடிப்பது மிகவும் கடினமாக இருக்கும். திட்டமிட்டு செய்வதன் மூலமாக பணிகளை திறமையாக முடிக்கலாம். இன்று குடும்பத்தை பொறுத்தவரை உங்களுடைய அணுகுமுறையில் பொறுமை காக்க வேண்டியது அவசியம். துணையிடத்தில் உணர்வுகளை வெளிப்படுத்தும் போது சற்று வன்முறை காணப்படலாம். இன்று நல்லிணக்கத்தை தக்க வைத்துக் கொள்ள அதனை அவசியம் தவிர்க்க வேண்டும். நிதி நிலைமையை பொறுத்தவரை அதிகரிக்கக்கூடிய குடும்ப செலவுகள் உங்களை அதிகமாக செலவு செய்ய ஆட்படுத்தலாம். தேவைகளை பூர்த்தி செய்ய சிறிய அளவில் கடன் வாங்க நேரிடலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துங்கள். கண்களில் வலி, முதுகு வலி போன்றவற்றால் நீங்கள் அவதிப்பட நேரிடலாம். ரிஷபம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் ஆன்மீக சொற்பொழிவுகளை கேட்பதன் மூலமாக, மந்திரங்களை ஜபிப்பதன் மூலமாகவும் அமைதி பெற முடியும். மோசமான விளைவுகளை தடுப்பதற்கு பேச்சில் கட்டுப்பாடு தேவை. நண்பர்களை சந்திப்பதை இன்று தவிர்க்க வேண்டியது நல்லது. பணியை பொறுத்தவரை அதிகமான பணி சுமை காரணமாக பணிகளை குறித்த நேரத்தில் முடிக்க இயலாது. திறமையோடு பணியாற்றினால்தான் பணிகளை செவ்வனே செய்ய முடியும். குடும்பத்தை பொறுத்தவரை இன்று சந்தோஷமான மனநிலைமை காணப்படாது. மனநிலையில் மாறுபாடுகள் காணப்படலாம். அதனை உங்கள் துணையிடத்தில் வெளிப்படுத்துவீர்கள். நல்லிணக்கத்தை தக்க வைத்துக் கொள்ள அத்தகைய மனநிலையை தவிர்க்க வேண்டியது நல்லது. நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பயணங்கள் செய்வதற்கான வாய்ப்பு உள்ளது. பயணங்களின் பொழுது பண இழப்பு ஏற்பட நேரிடலாம். எனவே பணத்தை கவனமாக கையாள வேண்டும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று சில வகை ஒவ்வாமை காரணமாக தொண்டை வலி போன்ற சிறு பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது. மிதுனம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு சில சவாலான தினமாக அமையலாம். என்றாலும் இன்றைய நிகழ்வுகளில் இருந்து நீங்கள் நிறைய அனுபவங்களை கற்றுக்கொள்வீர்கள். இன்றைய சவால்களை எதிர்கொள்வதை கடினமாக உணர்வீர்கள். பணியை பொறுத்தவரை குறித்த நேரத்தில் பணிகளை முடிப்பதற்கான சாத்தியமில்லை. இது மேல் அதிகாரிகளை அதிருப்திக்கு உள்ளாக்கலாம். குடும்பத்தை பொறுத்தவரை துணையோடு முரண்பட்ட கருத்து கொண்டிருப்பீர்கள். அதனால் தவறான புரிந்துணர்வு ஏற்பட்டு திருப்தியும் நல்லிணக்கமும் பாதிக்கப்படலாம். நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று செலவினங்கள் அதிகமாக இருக்கும். செலவுகளை சமாளிக்க சிறிய அளவில் கடன் வாங்க நேரிடலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்காது. முதுகுவலி போன்ற சிறு பிரச்சனைகள் காணப்படலாம். கடகம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் நீங்கள் நீண்ட நாள் விருப்பம் இன்று நிறைவேறும். உங்களுடைய தனிப்பட்ட திறன் பலனளிக்கலாம். இன்று நீண்ட கால திட்டமிடலுக்கு இந்த நாளை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். ஆன்மீக காரியங்களில் ஈடுபடுவதன் மூலமாக மன அமைதி பெறக்கூடிய நாளாக அமைகிறது. பணியை பொறுத்தவரை இன்று பணியிடத்தில் திறமைகளை நிரூபிக்கக்கூடிய நாளாக திறம்பட செயல்பட்டு தரமான பணிகளை வழங்குவீர்கள். இன்று மேல் அதிகாரிகளால் பாராட்டப்படும்.
குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் ஆழ்ந்த அன்பு கொண்டு அதனை வெளிப்படுத்தக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமைகிறது. சந்தோஷப்படக்கூடியதாகவும் மகிழ்ச்சி புரியக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் உங்களுக்கு அமைகிறது. நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று சிறந்த நிதி வளர்ச்சி காணக்கூடிய நாளாக அமையலாம். நிதி சம்பந்தமாக விரைந்து முடிவெடுப்பீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று திட ஆரோக்கியத்தோடு காணப்படுவீர்கள். தன்னம்பிக்கையும் ஆற்றலும் நிறைந்து காணப்படும் நாளாக இன்றைய நாள் அமைகிறது. சிம்மம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுடைய திறமையை வளர்த்து கொள்ள உகந்த நாள். வெற்றிக்கு வழிவகுக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமைகிறது. கடின உழைப்பு மற்றும் உறுதிப்பாடு உங்களுக்கு வெற்றியை கொடுக்கலாம். பணியை பொறுத்தவரை இன்று பணிகளை கவனத்தோடு எளிதாக செய்து முடிப்பீர்கள். அலுவல் சம்பந்தமான பயணம் ஒன்றை மேற்கொள்ள நேரிடலாம். குடும்பத்தை பொறுத்தவரை துணையோடு உண்மையான மற்றும் நேர்மறையான அணுகுமுறை கொள்வீர்கள். உண்மையும் விசுவாசமும் உங்களது துணை உங்களை நன்கு புரிந்து கொள்ள உதவும். நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி நிலைமை சீரானதாக இருக்கும். வங்கி இருப்பு கணிசமானதாக உயரும். பங்கு வர்த்தகத்தில் ஈடுபடுவது லாபத்தை கொடுக்கலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று புத்துணர்ச்சி காரணமாக நீங்கள் திடமாக காணப்படுவீர்கள். ஆரோக்கியத்தோடு காணப்படுவீர்கள். கன்னிராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு சவாலான சூழ்நிலைகளை சந்திக்க வேண்டியிருக்கும். முன்னேற்றத்தில் தடை இருக்கும். இன்று நீங்கள் முயற்சிகளை எடுக்க வேண்டியது அவசியம். பெரிய அளவில் யோசித்து லட்சியத்தை அடைய வேண்டும். பணியை பொறுத்தவரை பணியில் சிறந்த மந்தத்தன்மை காணப்படலாம். இன்று திறம்பட பணியாற்றுவதற்கான தன்னம்பிக்கை குறைந்து காணப்படும். குடும்பத்தை பொறுத்தவரை துணையோடு உரையாடும் போது கட்டுப்பாடை இழக்க வாய்ப்பு இருக்கிறது என்பதால் உங்களுடைய அணுகுமுறையில் பொறுமை மிகவும் அவசியம். ஒருவரை ஒருவர் நன்கு புரிந்து கொள்ள நட்புணர்வோடு இருக்க வேண்டியது நல்லது. நிதி நிலைமையை பொறுத்தவரை பூர்வீக சொத்து மூலமாக ஆதாயம் கிடைக்கலாம். அதிகமான பணம் சம்பாதிப்பதற்கான வாய்ப்பு அதிகம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்கும். சிறிய அளவில் முதுகுவலி போன்ற சிறு சிறு பிரச்சனைகள் காணப்படலாம். துலாம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் நீங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய பலன்கள் உங்களுக்கு இன்று கிடைக்காது. அவசரமான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டியது மிகவும் தவிர்க்க வேண்டும். தன்னம்பிக்கை இழக்க நேரிடலாம். நகைச்சுவை உணர்வோடு நீங்கள் இருக்க வேண்டியது உங்களுக்கு நற்பலன்களை கொடுக்கும். பணியை பொறுத்தவரை பணிகளை குறித்த நேரத்தில் முடிக்க இயலாது. இன்று அது உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம். ஊழியர்களிடமிருந்து சக ஊழியரிடமிருந்து பிரச்சனைகளை எதிர்கொள்ள நேரிடலாம். குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் இன்று பொறுமையை இழந்து காணப்படுவீர்கள். நல்லிணக்கத்தை இது பாதிக்கலாம். மற்றபடி உங்களுக்கு சூழ்நிலைகள் சிறப்பாகவே இருக்கும். நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி நிலைமை தேவையற்ற செலவுகள் காரணமாக பணம் கரையலாம். சேமிப்பதற்கான வாய்ப்பு குறைந்து காணப்படுகிறது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தொண்டை சம்பந்தமான பிரச்சனையும் தலைவலியும் காணப்படலாம். விருச்சிகம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் மிகவும் சிறந்த நாளாகவே அமைகிறது. இன்று ஆரம்பத்தில் தடைகள் இருந்தாலும் வெற்றி நிச்சயம் கிடைக்கும். சிறு ஏமாற்றங்களை சந்திக்க நேரிடலாம். பணியை பொறுத்தவரை பணியில் முன்னேற்றகரமான பலன் காணப்படலாம். திறமையான செயல்பாட்டை கண்டு சக பணியாளர்கள் பொறாமைப்படுவார்கள். இன்று வேலையில் முழு திருப்தி கிடைக்காது. குடும்பத்தை பொறுத்தவரை மனநிலையில் மாறுபாடு காணப்படலாம். அதனை உங்கள் துணையிடத்தில் வெளிப்படுத்துவீர்கள். நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பணப்புழக்கம் அனுகூலமானதாக காணப்படும். அதே சமயத்தில் சில செலவுகளும் எதிர்கொள்ள நேரிடலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியத்தோடு இருப்பீர்கள் என்றாலும் சிறிய அளவில் சளி இருமல் போன்று சிறு சிறு பிரச்சனைகள் காணப்படலாம். தனுசு ராசி நண்பர்களே, இன்றைய நாள் மிகவும் சிறந்த நாளாக அமைகிறது. இன்று முயற்சிகளில் எளிதாக வெற்றி கிடைக்கும். சுய முன்னேற்றத்தின் மூலமாக வளர்ச்சி காண்பீர்கள். திருப்தி மற்றும் சாதனைகள் இன்று சாத்தியம். பணியை பொறுத்தவரை பல புதிய வேலைவாய்ப்புகள் கிடைப்பதற்கான முழு திருப்தி அடைவீர்கள். பணியில் பெரிய அளவில் சாதித்ததாக உணர்வீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை இன்று உங்களது துணையோடு நல்ல ஆலோசனைகள் செய்வதற்கு ஏற்ற நாள். அப்படி செய்வதன் மூலமாக உறவில் மகிழ்ச்சியை பராமரிக்க முடியும். மேலும் நல்ல புரிந்துணர்வுக்கு அது வழிவகுக்கும். நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி நிலைமை மிகவும் முன்னேற்றகரமானதாக அதிக பணத்தோடு காணப்படும். ஊக்கத்தொகை அல்லது இதர வகையில் உங்களுக்கு பணம் கிடைக்கலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நல்ல உடல்நிலை காணப்படும். உடற்பயிற்சியும் உங்களுக்கு ஆற்றலை கொடுக்கக்கூடியதாக அமையலாம். மகரம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு சராசரி பலன்களே கிடைக்கும். பொறுமையும் உறுதியும் கடைபிடிப்பது மிகவும் நல்லது. இன்று வெற்றி கிடைக்கக்கூடிய நாளாகவும் மந்தமான நிலை மாறி மகிழ்ச்சியான நிலை கிடைக்கலாம்.
இன்று பணியை பொறுத்தவரை குறித்த நேரத்தில் பணிகளை முடிக்க கடினமாக போராட வேண்டியிருக்கும். வேலையில் துல்லியமான தரத்தை வழங்க தவறுவீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை துணையோடு இன்று எரிச்சலை வெளிப்படுத்துவீர்கள். அது மகிழ்ச்சியையும் நல்லிணக்கத்தையும் பாதிக்கலாம். நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பணம் சம்பாதிப்பதற்கான மிதமான நிலையே பொதுவாக காணப்படுகிறது. பண தேவைகளை சமாளிப்பதை கடினமாக உணர்வீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தலைவலி மற்றும் உயர் இரத்த அழுத்த பாதிப்புகள் காணப்படலாம். தியானம் மேற்கொள்வது மிகவும் நல்லது. கும்பம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு லட்சியங்களை அடைய சில வசதிகளை இழக்க நேரிடலாம். முக்கியமான முடிவுகளை எடுக்க இந்த நாளை உங்களுக்கு ஏற்புடையது அல்ல. இன்று பணியை பொறுத்தவரை பணியில் முன்னேற்றகரமான பலன்கள் கிடைக்காது. பணியை குறித்த நேரத்தில் முடிப்பது என்பது கடினமானதாக இருக்கும். முறையாக திட்டமிடுவது மிகவும் அவசியம். குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் மனநிலையை இழக்க நேரிடலாம் என்பதால் எந்த விஷயத்தையும் லேசாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அதுதான் உங்களுக்கு திருப்தி அளிக்கும். நிதி நிலைமையை பொறுத்தவரை அதிகமான அளவில் பணம் காணப்படாது. குடும்ப செலவினங்கள் ஏற்படலாம். உங்களுடைய செலவுகளை இது அதிகரிக்கலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தாயின் உடல்நிலை உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம். அவரோடு உடல் நிலைக்காக பணத்தை செலவு செய்ய வேண்டியிருக்கும். மீனம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு பிரகாசமான வளம் நிறைந்த நாளாக அமைகிறது. தன்னம்பிக்கை அதிகமாக காணப்படலாம். இன்று உங்களுடைய விருப்பங்கள் மேம்படும். பணியை பொறுத்தவரை பதவி உயர்வு என்ற பெயரில் உங்களுக்கு வெகுமானம் கிடைப்பதற்கான ஒரு நாளாக அமைகிறது. திறமையாக செயல்பட்டு மேல் அதிகாரிகளின் கவனத்தை இருக்கும். குடும்பத்தை பொறுத்தவரை உங்களுடைய எண்ணத்தையும் நோக்கத்தையும் துணையிடத்தில் பகிர்ந்து மகிழ்வீர்கள். இன்று துணையோடு வெளியிடங்களுக்கு சென்று நேரத்தை மகிழ்ச்சியாக செலவிடுவீர்கள். நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பணியில் இருந்து ஊக்கத்தொகை அல்லது இதர தொகை உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கலாம். கடின உழைப்பிற்கான பலனாக இந்த சிறப்பு தொகைகள் கிடைக்க வாய்ப்புள்ளது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்றைய நாள் உங்களுக்கு மனதிடம் காரணமாக ஆற்றல் நிறைந்து நல்ல ஆரோக்கியத்தோடு காணப்படுவீர்கள். என்ன நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது? இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம். வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.